ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறோன்னா லன்ச் ரெசிபி தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அரிசி பருப்பு சாதம். 10 to 15 மினிட்ஸில் லன்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான். எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சோனையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். நல்லா வணக்கிட்டு பொன்னிற கலர் மாறினோனையும் தக்காளி, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி. இது எல்லாமே எவ்வளோ டேபிள் ஸ்பூன் போடணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கல் உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். அந்த மசாலா ஸ்மெல் போகும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 100 கிராம்ஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போதும் போல் வேணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அது சிம்லேயே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஊற வச்சுருந்த அந்த அரிசி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சோடனையும் உப்பு பார்த்துட்டு அரிசியும் பருப்பையும் அதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா வாசமாக இருக்கும் கிச்சனே. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு 4 to 5 விசில்ஸ் விடணும். ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். ஸோ 4 to 5 விசில்ஸ் நம்ம விட்டால் போதும். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டெம்டிங்காக இருக்கும். நமக்கு அரிசி பருப்பு சுட சுட இருக்கும். அந்த சாப்பாடில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி கிண்டி விட்டு சர்வ் பண்ணால் அப்படி இருக்கும். ஸோ நீங்களும் மஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். 10 to 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ் நான் பொட்டேட்டோவும் ஊறுகாவும் தான் வச்சுருக்கேன். ஊறுகாய் தான் இதுக்கு சூப்பர் காம்போ அரிசி பருப்புக்கு. ஸோ தட்ஸ் எனஃப். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு வரேன். பாய்.